வேலுண்டு வினை இல்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் மார்கழி மாதம் பிறந்தவர்களை பற்றிய பொதுவான பலன்களை கூறுகிறேன். சூரியன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் மார்கழி மாதம் ஆகும். தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம், அதாவது அவர்கள் கண் விழிக்கும் நேரம் ஆகும். கிருஷ்ணர் கீதையில் மாதங்களில் நான் மார்கழி என்று கூறியது போல் மகத்தான மாதம் ஆகும். இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதம். இம்மாதத்தில்தான் எல்லா கோயில்களிலும் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெறுகிறது. வைகுண்ட ஏகாதசி, திருவாதிரை நோன்பு, அனுமன் ஜெயந்தி போன்ற விசேஷ நாட்கள் யாவும் வருவது மார்கழி மாதத்தில்தான். இம்மாதத்தில் பிறந்தவர்கள் தந்தையை போன்ற இருப்பார்கள். யாருக்கும் தீங்கிழைக்க மாட்டார்கள். இவர்களுக்கு சுதந்திரமாக வாழ பிடிக்கும். இவர்கள் ஆடம்பர பிரியர்கள். கடவுள் நம்பிக்கை அதிகம் கொண்டவர்கள். நண்பர்களுக்காக எதையும் செய்யும் குணம் கொண்டவர்கள். நீதி, நேர்மை, நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். தீயவருடன் நட்பு வைத்து கொள்ள மாட்டார்கள். கூர்மையான நுண்ணறிவு உடையவர்கள். மேலும் இம்மாதத்தில் பிறந்தவர்கள் சிறந்த எழுத்தாற்றல் பெற்றிருப்பார்கள். ஆதலால் இவர்களுக்கு எழுத்தாளராக வாய்ப்பு உள்ளது. படிப்பில் அதிக ஆர்வமுடைய இவர்கள் பிறருக்கு அறிவுரை சொல்வதில் வல்லவர்கள். இறைவனை வழிபடுவதற்கு மிக உன்னதமான மார்கழி மாதமாகும். தந்தையை ஒத்த உருவ அமைப்பு கொண்டிருப்பார்கள். இம்மாதத்தில் பிறந்தவர்கள் நேர்மையானவர்கள். சித்தர் வழிபாடு செய்வதில் நாட்டமுள்ளவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு முன்கோபம் மற்றும் பிடிவாதம் அதிகமாக இருக்கும். ஆனால் இவர்களுக்கு ராகு கேது தோஷம் அண்டாது. இவர்கள் பழனி அல்லது திருச்செந்தூர் முருகன் கோயில் சென்று வழிபட்டு வர இவர்கள் வாழ்க்கையில் நன்மை அடைவார்கள். எந்த ஒரு வேலையும் திட்டமிட்டு செய்வார்கள். வெள்ளை மனம் கொண்டவர்கள். மார்கழி மாதத்தில் பிறந்தவர்களை கண்ணை மூடிக்கொண்டு நம்பலாம். இவர்களுக்கு படிப்பறிவை விட திறமை அதிகமாக இருக்கும். எந்த விஷயத்திலும் தனித்தன்மையுடன் இருப்பார்கள். இளம் வயதிலேயே உலக அனுபவங்களை பெற்றவர்கள். நட்புக்காக உயிரையே தியாகம் செய்பவர்களும் இவர்களே. நன்றி, வணக்கம்.